பேசணும். கொடுத்த கரங்களை ஆசீர்வதிக்கணும். இது உங்க வீடு. உலகத்துல எவ்வளவு கோடீஸ்வரங்களா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ரட்சிப்பு இல்லை. அங்க யார எங்கெங்க பிறந்தவங்க இந்த இடத்துல உட்கார வச்சு உங்களை துதிக்க வச்சிருக்கீங்க, வசனத்தை கேட்க வைக்கிறீங்க. நாங்க எல்லாருமே உண்மை அறிந்து இந்த வசனத்தை கேட்டு நீங்க விரும்புகிற வார்த்தை, நீங்க விரும்புகிற வாழ்க்கை, நீர் விரும்புகிற தீர்மானம் எங்க எல்லாருக்கும் இருக்க உதவி செய்ய. உங்க வீட்டுக்கு வந்தா சமாதானம் உண்டல்லவா? உங்க ஆலயத்துக்கு வந்தால் விடுதலை உண்டல்லவா? உங்களை வந்து பாடி துதித்து ஆராதித்தால் அற்புதம் நடக்கும் அல்லவா? எங்க குறைகள் சுட்டி காட்டப்படும் அல்லவா? நாங்க எந்த வழியில போறோம், நல்ல வழியில நாங்க நடக்கணும்னு தீர்மானித்து வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியும் அல்லவா? ஒருவர் கூட கெட்டு போயிடக்கூடாது. இடைபடுவி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சத்தமாக சொல்லுங்க. இப்ப நம்ம எல்லாம் எங்க கூடி வந்திருக்கிறோம்? கொஞ்சம் எல்லாரும் சொல்லிடுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லிடுங்க. உங்களுக்கும் கேட்டது. ஏன் இதை கேட்கறனா, நம்ம மறந்துடுறோம். அதனாலதான் நம்ம மறந்துடுறோம். நம்ம எங்க இருக்கிறோங்கிறத நாம மறந்துடுறோம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் வாழ்க்கை. நாம எங்க இருக்கிறோம்னு தெரிஞ்சு எந்த இடத்துக்கு போனாலும் இந்த ஞாபகம் வர வேண்டும் என்பதற்காக இதை உங்களுக்கு நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ನಾವು ಎಲ್ಲಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವೇ ಮರೆತು ಹೋಗುತ್ತೇವೆ. ಆದ್ದರಿಂದ ಮತ್ತೆ ನೆನಪು ಹುಟ್ಟಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ಸರ್, நம்மோட பேசுவது யாரு? பேயா பரிசுத்தாவியானவரா? பேய் பேசினா நீங்க விட்டுருங்க. ஏன் சார் பரிசுத்தீங்க? நல்லா இருந்தது. சவுண்டா அதிக வேணும், கேளு, எல்லாம் கேட்கட்டும். ஓவரா விரும்பல. ஆவியானவர் பேசுறாரா? யார் பேசுறது? ஆவியானவர் பேசுனா இது தேவ ஆலயம், இது வாழும், இது ஆசீர்வாதமா இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் எங்க இருக்கிறோம், யார் பேசுறதுங்கிற தெளிவு நமக்கு வந்துட்டா இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை தலைகீழா மாற்றிவிடும். ನಾವು ಎಲ್ಲಿದ್ದೇವೆ, ಯಾರು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ ನಮ್ಮ ತಲೆಯ ಜೀವಿತ ಬದಲಾವಣೆಯಾಗುತ್ತದೆ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಮನುಷ್ಯನ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ಹೇಳುವಾಗ ನಾವು ಅದನ್ನು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆண்டவர் பேசுவதின் நோக்கமே அவரை போல எல்லாரும் மாற, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்று மோசமான உலகத்துல சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நம்மோடு கூட இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்கி, கூடுகை, ஒரு ஊழியர், ஒரு தேவ பிள்ளைகள், ஒரு சகோதர சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து இருப்பதற்கு இந்த ஒரு அமைப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ದೇವರು ನಮಗೆ ಯಾಕೆ ಈ ಐಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಸಮಾಧಾನವನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಅಣ್ಣ ತಮ್ಮ ಅಕ್ಕ ತಂಗಿ ಸಭೆಯ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೇವೆ. இங்க இருந்தவங்க எல்லாம் இருக்காங்களா போயிட்டாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆராதனையிலாவது உட்கார்ந்து வசனத்தை என்ன செய்யணும்? அவங்க சிலர் அங்க இருப்பாங்க. ஆனா என்ன சொல்ற, ஒரு ஆராதனையிலே உட்கார்ந்து வசனம் கேட்கலன்னா நான் வாஸ்தும் பிரயோஜனம் இல்ல, நான் பிரசங்கம் பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் புரியுது. சாம் பேசினாரு, நான் உட்கார்ந்து கவனிக்கிறேன். 40 வருஷம் சர்வீஸ் எனக்கு தெரியும், நான் எழுந்து போக முடியாது. கழுதையின் மூலமா கர்த்தர் பேச முடியும். அந்த வளர்ச்சி ನಮ್ಮ மக்களுக்கு இருக்கட்டும். ಆರಾಧನೆಗೆ ಬರುವಾಗ ನಾವು ಒಂದು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಬೇಕು. ಯಾಕೆಂದ್ರೆ ಈಗ ಸಂಪಾಷ್ಟ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, ಅಯ್ಯ ಕುಳಿತುಕೊಂಡು ಕೇಳುತ್ತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಕಥೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಸಹ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲಿದ್ದಾರೆ. நான் ஒரே வார்த்தையை வச்சு ஸ்தோத்திரம் போட்டு முடிச்சிருவேன். இங்க வர்ற ஜனங்க வசனத்துல வளரும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அது என்னைக்கு குறிப்பா இத போல நாட்கள்ல நீங்க வரும்போது, மற்ற நாட்கள்ல வராத போயிடுறோம். ஆனா இது போல நாட்கள்ல நீங்கள் இதை கேட்டு வளரணும். கர்த்தர் வரப்போறாரு சீக்கிரம். நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பயபக்தியை வளர்த்து கொண்டு கர்த்தருக்காக வாழ, கர்த்தருக்கு சாட்சியா இருக்க தீர்மானிங்க.
தப்பி தவறி சமாதானம் இல்லாத நரகத்துக்கு நீங்க போயிடக்கூடாது. யோசித்து கூட பார்க்க முடியாது. அத நரகத்தை தப்பி தவறி யோசித்து கூட பார்க்க முடியாது. அந்த வேதனைய திரும்ப திரும்ப நான் சொல்றது காரணம், எங்க ஐயா கூட சொல்லலன்னு நீங்க சொல்ல, அதுக்குதான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிற. திட்டல இது. இப்படி இருக்கு வழி, ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, உஷாரா இருங்க. இது சொல்லி கொடுக்கிறோம்னா உங்க மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடணும், இருதயத்துல பதிஞ்சிடணும். வெளியில போகும்போது, வேலைக்கு போகும்போது, எந்த இடத்திலும் தெய்வ பயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ಸತ್ಯವನ್ನ ಮರೆತುಕೊಳ್ಳುವಿರಿ, ಸತ್ಯವು ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ಅದಕ್ಕಾಗಿ ಈ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರಿಶೋಧಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಇಂಥ ಒಂದು ಆರಾಧನೆಗಳು, ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಅಪ್ಪಿತಪ್ಪಿ ಸಹ ನಾವು ಅಸಮಾಧಾನವನ್ನು ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಇಂಥ ಆರಾಧನೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த வசனம் கேட்கிறவங்க, எழுதுறவங்க திரும்ப சிந்திக்கிறீங்களா? டெய்லி அடுத்த வாரம் வருவதற்குள்ள டெய்லி அந்த யோசனை இருக்கா? உங்க ஜபத்துல இந்த வார்த்தையை உச்சரிக்கிறீங்களா? சமாதானத்தை கட்டளையிடுவன் சொன்னீங்களே, எனக்கு சொல்ற பழக்கம் இருக்கா? சொல்லுங்க. இல்லைன்னா நான் எனக்கு என்ன, உடம்பு வளர்றதுக்கு மட்டும் சாப்பாடு முயற்சி பண்றேன், டீ காஃபி என்னென்னவோ, தப்பே கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அதை மனசு வச்சுங்க. அழியாத உயிர், தேவனோடு தொடர்புள்ள ஆன்மா. அதுக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது, நாம அதுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அப்ப என்ன துரோகம் சொல்றீங்க? நீ பைபிள் படிக்கல, நீங்க ஜெபம் பண்ணல, நீங்க அபிஷேகத்துல நிறையல, இந்த சிந்தனை உங்களுக்கு இல்ல. உடம்புக்கு நாம துரோகம் பண்ணல, ஆனா இந்த ஆத்மாவுக்கு துரோகம் பண்றோம். ஏன்னா இந்த ஆத்மா தேவனுக்குரியது. ಶರೀರವೆಂಬ ಇದರಲ್ಲಿ ಆತ್ಮ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಇದೆ. ಯಾವ ರೀತಿ ಶರೀರ ಬೆಳವಣಿಗೆ ಊಟ ಮಾಡುತ್ತೇವೋ, ಆತ್ಮೀಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ, ದೇವರ ವಾಕ್ಯ, ಅಭಿಷೇಕ ಇರಲೇಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. கவனமா இருப்பீங்க நம்புறேன். ஓகே. ஆகாய் 2:9 அதிலுள்ள வார்த்தை தொடர்ந்து உங்களுக்கு தீம் வசனம் சொல்லிக்கிட்டு வர செய்திய, வித்தியாசமான வார்த்தைகளை ஆண்டவர் நம்மோடு கூட கொடுக்கிறார். ಹಗ್ಗಾಯನ ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನವನ್ನು ಮುಖ್ಯತ್ವವಾಗಿ ಇಟ್ಟು ನಿಮಗೆ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಸಂದೇಶಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದೇನೆ. என்ன வார்த்தை கேட்டோம்? இவ்விடத்தில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் கர்த்தரே சொல்றாரு. இவ்விடத்தில், இந்த இடத்துல, உங்க இருதயத்துல, உங்க வீட்டுல, உங்க சபையில, நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்குதா சமாதானம்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் சமாதானத்தை கட்டளை இருக்கிறேன். அது இருக்கா? காத்துக்கிறோமா? கர்த்தர் சொல்லிட்டார், என் சமாதானத்தை நான் கட்டளை இடுறேன். அப்ப அந்த சமாதானத்தை தக்க வச்சுக்கிறது இருக்கிறதோ, அந்த சமாதானத்தை இழந்து போறதோ நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை அப்படியே வச்சுக்கிறோமா இல்ல இழந்து போகிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವೆನು ಎಂದು ಸೇನಾಧೀಶ್ವರ ಯೆಹೋವನ ನುಡಿ ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ, ಕುಟುಂಬದಲ್ಲಿ, ಕೆಲಸ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ, ಸಭೆಗಳಲ್ಲಿ, ನಾವಿರುವಂತಹ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಾಗಿ ಇದ್ದೇವಾ? ಒಂದು ವೇಳೆ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. தேவன் கொடுத்த சமாதானத்தை காத்துக்கொள்ளுவது, அந்த சமாதானத்தை இழந்து போவதும் யாருகிட்ட தான் இருக்கு? ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. யாருகிட்ட இருக்கு? சொல்லுங்க. அம்மா பேர் சொல்லட்டுமா? ஐயா போல. யாருகிட்ட இருக்கிற காத்துக்கொள்ளுவதும் இழப்பதும் எனக்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு. அவ்வளவுதான், நம்ம கிட்ட தான் இருக்கு. இதுக்கு மூணாவது ஆளெல்லாம் இல்ல. அவனால நான் சமாதானம் இழந்த, அவனால சமாதானம் இழந்த அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நான் தான், என் வாழ்க்கை தான் காத்துக்கொள்ளுவதும் இழந்து போவதும். ಸಮಾಧಾನವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದು, ಅದನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದು ನನ್ನಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. சரி, இப்ப இவ்விடத்துல சமாதானம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கவனிங்க, இப்ப சமாதானம் இல்லாம வாழ முடியுமா? ஒரு கேள்வி கேட்கிறோம். நிம்மதி இல்லாத வாழ முடியுமா? வாழலாம். உலக சகல வசதியோட ஆண்டவர் இல்லாம வாழலாம். இப்ப பாருங்க, நல்ல வீடுங்க, கார் வசதிங்க, பணம், பிள்ளைங்க, ஏ டு Z ஏதோ ஒரு விதத்துல
கோடி 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 கோடியா வச்சுட்டு இருக்காங்கல்ல, இருக்கலாம். மற்றவங்க பார்வைக்கு நல்லா இருக்கலாம், உலக வசதி. ஆனா ஆத்துமாவிலே சமாதானம் இருக்காது. எத்தனை பேருக்கு விளங்குது? பெரிய பெரிய வீடு எல்லாமே இருக்கும். நம்ம இன்னைக்கு ஜனங்க என்ன மற்றவங்களை பார்த்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன. நான் சொல்றேன், இவங்களுக்கு எது இருந்தாலும் இந்த ஆத்மாவில நிம்மதி இல்லைன்னா அவன் வச்சிருக்கிற கோடி 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 ஒண்ணுமே. ஆனா இருக்க முடியும் உலகத்துல, எல்லா வசதியோட இருக்கலாம், ಸಮಾಧಾನமா இருக்க முடியாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ ಇರಬಹುದು. ಹೇಗೆಂದರೆ ಲೋಕದ ಸಕಲ ವೈಭವದಿಂದ ಜೀವಿಸುವವರಿಗೆ ಹಣ, ಆಸ್ತಿ, ಸಂಪತ್ತು ಈ ರೀತಿ ಇದೆ, ಕೋಟಿ ಕೋಟಿ ಲೆಕ್ಕದಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಇರಬಹುದು. ಆದ್ರೆ ಆತ್ಮದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿರುವುದಿಲ್ಲ. ಇದಕ್ಕೆ ಆண்டவர் என்ன சொல்றாரு? 9ஆம் வசனத்துல முந்தின ஆலயம் பிந்தின ஆலயம். முந்தின ஆலயத்துல மகிமை இருந்தது, பிந்தின ஆலயத்துல அதிகமா மகிமைய கொடுக்கிறார். அந்த இடத்துல ஏன் சமாதானத்தை கொடுப்பன்றார்? அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு? சமாதானத்தை கொடுப்பேன். அப்ப எது இருந்தாலும் தேவன் இருந்தா மட்டும்தான். நம்ம கையில இருக்கிற பொருட்கள் நடுவில், நம்ம கிட்ட இருக்கிற சகலவற்றிலும் இருக்கிறது யாரு? அதை வச்சுதான் அந்த சமாதானம் இருக்கா இல்லையான்னு புரிந்து கொள்ள முடியும். நம்ம எதை வச்சுக்கணுங்கிறத பாருங்க. நீங்க 9ನೇ ವಚನ, ಈ ಆಲಯದ ಮುಂದಿನ ವೈಭವವು ಇಂದಿನ ವೈಭವಕ್ಕಿಂತ ವಿಶೇಷವಾಗಿರುವುದು. ಇದು ಸೇನಾಧೀಶ್ವರ ಯೆಹೋವನ ನುಡಿ, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ. நான் ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, நிறைய பணம், பார்க்க கண் குளிருது, அப்படிப்பட்ட உலகம் எல்லாம் அப்படியே ஓஹோன்னு எல்லாரும் பேசுறாங்க. ஆனா அதுல சமாதானம். ஒரு வசனம், பிரசங்கி 1:8. இந்த வசனம் கொடுப்போம், பேசிக்கிட்டே இருந்து டக்குன்னு முடிச்சிருவேன். ஆனா இந்த வார்த்தை உங்க உள்ளத்துல போகணும். என்ன கடவுள் கேட்பா, இந்த ஜனங்களுக்கு நீ ஆகாரம் தான் கொடுக்கறியா, இவங்க வளர்ச்சிக்கு ஏதாவது நல்லதை சொல்லி கொடுக்கறியா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வசனங்கள் ஒரு 10 வசனமாவது கொடுக்குற. பிரசங்க என்னன்னு கொஞ்சம் சீனிவாஸ் பிரதர் அவங்களுக்கு சொல்லுங்க. என்ன கத்திலேயே பிறந்தவங்க, பின்னால என்னன்னு சொல்லுங்க. சாங்காப் சாலமோனுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் அதை படிக்க சொல்லுங்க. டிவில என்ன வருது, மொபைல்ல என்ன வருது, அது அவங்களுக்கு அது வேணாம். சபைக்கு வர்றவங்களுக்கு எதை கற்றுக் கொடுங்க? சத்தமா இல்ல குறிச்சுக்கிட்டு போயிட்டு வீட்டுல பாருங்க. ಪ್ರಸಂಗಿಯ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ, ಎಲ್ಲಾ ವಸ್ತುಗಳು ಬಳಲಿ ಹೋಗುವವು, ಇದನ್ನು ಮನುಷ್ಯನು ವಿವರಿಸಲಾರನು. ಕಣ್ಣು ನೋಡಿ ನೋಡಿ ತೃಪ್ತಿಗೊಳ್ಳದು, ಕಿವಿಯು ಕೇಳಿ ಕೇಳಿ ದಣಿಯದು. வீட்டுல போய் தெளிவா நீங்க படிக்கணும். என்ன சொல்றாரு? அதான் கண்ணால பாக்குறோம், ஐயோ நாங்களும் இருக்கிறோம் பாரு, அவங்களும் இருக்கிறாங்க பாரு. 30 வருஷமா விசுவாசிக்கிட்டோன்னு தேடிக்கிட்டு இருக்கு பைபிள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு பைபிள் ஆர்வம். சரி, அதை ஏன் நான் பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கணும்? தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். ஓகே, கண்ணால பார்த்து திருப்தி இல்ல. அவர் என்ன சொல்ற? காதால் கேட்டு செவி நிரப்பப்படுறது இல்ல. ஆனா எல்லாமே வருத்தத்துல, எல்லாம் பார்த்து நீ என்னதான் சேர்த்தாலும் இல்ல. ஆனா ஆத்மாவுல மட்டும் என்ன இல்ல? திருப்தி இல்லை. உலகத்துல இருந்தே திருப்தி இல்ல, எல்லாம் இருந்தோம். அன்னைக்கு சில வசனம் சொல்லுவேன், முடிவுல தான் உங்களுக்கு புரியும். எதுல திருப்தி இருக்கணும், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகணும் யோசித்து பாருங்கள். ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಕಣ್ಣು ನೋಡಿದರೂ ತೃಪ್ತಿಗೊಳ್ಳದು, ಕಿವಿ ಕೇಳಿದರೂ ದಣಿಯದು ಎಂಬುದಾಗಿ ಮನುಷ್ಯರಿಗೆ ಎಲ್ಲ ಇರುತ್ತದೆ. ಆದರೆ ಆತ್ಮದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ, ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6, Matthew 5:6. மத்தேயு ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதி, அவங்க மனசு என்ன இருக்குமா? நீதி. நீதி யாரு? இயேசு. நீதி எது? பைபிள். நீதி எது? சத்தியம். உலகம் இல்ல.
உலக பொருள் இல்ல, உலக மதிப்பு இல்ல, உலக நிறைவு இல்ல, இயேசு சாமியோடு சேர்ந்து வரக்கூடியது. இதுலதான் திருப்தியா. அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோன்னு தான் நான் சொல்ல வரேன் எல்லாருக்கும். என்னுடைய நேரம் எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து என் வாழ்க்கையை செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறேன்? நீதிக்கா அநீதிக்கா என்பதை நீங்க தான் யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் சொல்றார், அவரு நீதியின் மேல் பசிதாகம். இப்ப சாம தான் பேசுவாரு, ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பேசினார் நீதியை குறித்து. அப்ப நீதியா அநீதியா? நீதி யாரு? கர்த்தராகிய ஏசப்பாவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம வேற 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 காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் உங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்கவே. சொல்லுங்க, இப்ப ஏசப்பா கூட இருக்கிறவங்க சண்டை போடுவாங்களா? அப்ப எப்படி நிம்மதி ஒரு சண்டை போட்டீங்கன்னா? ஏசப்பா கூட இருக்கிறவங்க பொய் சொல்லுவாங்களா? அப்ப போய் ஏன் பொய் சொல்றீங்க? நிம்மதியாக இருக்குமா? இல்ல, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். சபைக்கு வரவங்க இயேசுவை வெளிப்படுத்தி காட்டணும். நான் எத்தனை வருஷங்கிறது இல்ல, நான் சொல்லும் செயல் இயேசுவுக்காக இருக்குதா யோசிக்கலாம். நான் சொல்ற வார்த்தை கண்டிப்பா கொஞ்சம் பேராவது கடவுளுக்காக வாழ்வாங்க. அது எந்த மாற்றமும் சிலது எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. கடவுள் உங்களுக்கு ಕೇಳ್ಕಟ್ಟು. ನೀತಿಗೆ ಹಸಿದು ಬಾಯಾರಿದವರು ಧನ್ಯರು, ಅವರಿಗೆ ತೃಪ್ತಿಯಾಗುವುದು. ನೀತಿ ಅಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ, ಪ್ರಾರ್ಥನೆ, ಸಾಕ್ಷಿಯ ಜೀವಿತ, ನೋಡುವಂತ ನೋಟ, ಮಾತನಾಡುವಂತ ಮಾತು, ಕ್ರಿಯೆಗಳು ಯೇಸುವಿಗೆ ತಕ್ಕಾಗಿ ಇರಬೇಕು. உலகத்துல எல்லாம் இருந்ததுன்னா சரீர நிம்மதியா இருக்கும், சுகமா இருக்கும். ஆனா ஆண்டவர் இல்லைன்னா ஆத்துமா நிம்மதியா இருக்க. ஆனா எது நிம்மதியா இருக்கணும் தெரியுமா? ஆத்துமா. ஆத்துமா அதுதான் நிம்மதியா இருக்கணும். அப்போ ஆத்துமா சமாதானமா வாழ, அதாவது என் கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்க பேரை போட்டுங்க. நீங்க இங்க வந்தவங்க நிம்மதியா, சரி நிம்மதியா இருக்கணுமா, சமாதானமா இருக்கணுமா, இருக்க கூடாதா? கையில அசைச்சு சொல்லுங்க, இருக்கணும்னா கையை உயர்த்துங்கள. உங்களுக்கு நிம்மதியே வேணாமா? வேணுமா வேணாமா? அப்படின்னா இப்ப நான் வந்து 4 காரியம் சொல்லுவேன், இது உங்ககிட்ட இருக்கணும். அப்பதான் நீ நிம்மதியா இருக்க முடியும். 4 காரியம் இப்போ ஆண்டவர் வசனத்தோடு உங்களுக்கு சொல்லுவேன். இது இல்லைன்னா அவ்வளவுதான், போச்சு. ஆனா இது இருக்கான்னு பார்த்துங்க. ஸ்தோத்திரம். ஓகே, ஆத்துமா சமாதானமாய் வாழ்ந்திட முதல் காரியம் சொல்லுங்க. ನಮ್ಮ ಆತ್ಮವು ಸಮಾಧಾನವಾಗಿಯೂ ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಇರಬೇಕಾದರೆ 4 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇವೆ. வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை, எப்பாவது ஒரு முறை ஏசப்பா கிட்ட வருவதனால நீங்க சமாதானமா இருக்க. கண்ணை மூடி இருக்கிறவங்க கண்ணை திறந்து வசனம் கேளுங்க. தூங்காதீங்க. வீட்டுல என்ன பண்றீங்க தெரியல, கண்ணை திறந்து கேளுங்க. அந்த வார்த்தை தான் உங்க வாழ வைக்கும். ஏன்னா இதை சொன்னா ஐயோ அப்படி சொல்ற, நான் சர்ச்சுக்கு வரல, அப்படிப்பட்டவங்க வந்தும் பிரயோஜனம். எதுக்கு அடுத்தது சிலர் சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கு வரலம்மா. ஏன்? ஐயா அப்படி கண்டிப்பா பேசுறாரு. இத கேட்க மனசில் அதை விசுவாசி வந்தும் பிரயோஜனம். சத்தமா சொல்லுங்க. நீ பரலோகம் போனதான் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லப்படுகிறது. அதனால வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை, எப்பாவது ஒரு முறை வரவங்களுக்கு சமாதானம். அப்ப என்னன்னா, எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றவர்களுக்கு தான் தேவ சமாதானம் இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. மேத்யூ 11:28. ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 11:28ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಯಾವಾಗ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುತ್ತೇವೋ ಆಗೆಲ್ಲ ಸಮಾಧಾನ ಇರುವುದು ಎಂಬುದಾಗಿ. ಎಲೆ ಕಷ್ಟಪಡುವವರೇ, ಹೊರೆ ಹೊತ್ತವರೇ, ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುವೆನು ಎಂಬುದಾಗಿ. யார்கிட்ட வரணும் சொல்லுங்க? யார்கிட்ட வரணும்? நம்ம எங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? எங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? காலையில் எழுந்த உடனே, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் பாதத்துக்கு வருகிறோமா? இல்லைன்னா ஆண்டவர் தொடர்பு இல்ல, ஆலய தொடர்பு இல்ல, தியான கூட்ட தொடர்பு இல்ல, உபவாச தொடர்பு இல்ல, பைபிள் ஸ்டடி தொடர்பு இல்ல, உபவாச ஜப தொடர்பு இல்ல, எந்த தொடர்பு இல்ல. அப்ப என்ன இருக்கும் தெரியுமா? வருத்தம், பாரம்,
கவலை, வேதனை எல்லாம் எதுல இருக்கும்? உங்க வாழ்க்கையில. அப்போ உங்களுக்கு சமாதானம் இருக்காது. வீட்டை விட்டு வெளியில வராம எப்பவுமே நான் இதை விட மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், நான் இப்படியே தான் இருப்பேன், சர்ச் நான் வர முடியாது, எந்ததுக்கு நான் வர முடியாது. அப்போ உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கவே இருக்காது. தேவ சமூகத்துல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், எத்தனை பேருக்கு விளங்குதோ உங்க முகத்தை பார்த்து தெரியுது. நான் எப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கும்னா, நீங்க கீழ்ப்படிஞ்சு வந்தா தானே கீழ்ப்படிதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் கோபத்துல இதை சொன்னேன். சும்மா போடுங்க, சும்மா இதுக்கு சும்மா சொல்லிட்டு போற, யாரும் கீழ்ப்படிறது இல்ல, சமாதானத்தை கெட்டு போகுதுன்னு அதுக்குதான் சொன்னது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்துக்கு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இனி என்ன பண்ண போறீங்க? வருவீங்களா, பழையபடியே போறீங்களா? நீங்க தான் தீர்மானிக்கணும். ಅವಕಾಶವಿರುವಾಗೆಲ್ಲ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಾವು ಬರಬೇಕು. ಆರಾಧನೆಗಳು, ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು, ಸತ್ಯವೇದ ಪಾಠ ಶಾಲೆ, ಧ್ಯಾನ ಕೂಟಗಳು ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರುವಾಗ ನಾವು ಬರುವುದಾದರೆ ಸಮಾಧಾನವಾಗಿರಲು ಆಗುತ್ತದೆ. ಆದರೆ ವಾರದ ಕ್ರೈಸ್ತರು, ತಿಂಗಳಿನ ಕ್ರೈಸ್ತರು, ವರ್ಷದ ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಇರುವುದಾದರೆ ನಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ಸಮಾಧಾನ ಇರುವುದಿಲ್ಲ. இந்த வார்த்தை மனசுல பதிய வச்சுக்கிட்டீங்களா? சொல்லுங்க, என்ன அது? நான் சமாதானம் இருக்கணும்னா எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் நான் யார்கிட்ட வரணும்? சொல்லுங்க, இப்ப நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு சமாதானம் வேணும்னா என்ன செய்யணும்? எப்போ? மாசம் ஒரு முறையா? ஈஸ்டர் சொல்லுங்க. எப்போ? இதுவரைக்கும் இல்ல, இனி வருவீங்களா? இதுவரைக்கும் இல்ல, நீங்க ஆல்வேஸ் பிஸி. இனியாவது வர ஒரு நல்ல மனசு வைப்பீங்களா? அப்ப நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இந்த செய்தி எதுக்கு? நீங்க நல்லா இருக்கணும், நீங்க வாழணும், உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும். அது நீங்க தான் இதை பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யணுங்கிறத யோசிங்க. ಇದುವರೆಗೂ ನಾವು ಸಭೆ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಿಗೆ ಬಾರದೇ ಇರಬಹುದು, ಆದರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಮ ಕಿವಿಗೆ ಬಿದ್ದಿದೆ. ಇನ್ನು ಮುಂದೆ ನಾವು ಬರುವುದಾದರೆ ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇರುತ್ತದೆ. இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? இந்த பைபிளை நேசிக்கணும், இதுல நிலைச்சிருக்கணும். 119 சங்கீதம் 65, சங்கீதம் 119 வசனம் 165. கீர்த்தனை 119 165 வசன படிங்க கன்னடா. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல். அதான் சொல்லுங்க, சங்கீதம் 119 165. ಕೀರ್ತನೆ 119 165 ವಚನ. ನಿನ್ನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ ಸಂಪೂರ್ಣ ಸಮಾಧಾನವಿರುತ್ತದೆ, ಅಂತವರಿಗೆ ವಿಘ್ನಕರವಾದದೇನೂ ಇರುವುದಿಲ್ಲ. இதங்க சட்டம் வேற இல்ல, நாம சட்டம் பேசுவோம். அது என்ன கடவுள் இப்படி பண்றாரு, அது என்ன என் குடும்பத்துக்கு இப்படி நடக்குது, நான் ஏன் இப்படி பண்றேன், எங்களுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா எல்லாம் நடக்கும். ஹலோ, அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு ரூட் காட்டுறாரு, ரூட் கிளியர் பண்றாரு. நீ இப்படி வாழு, நீ இந்த வழியில போ, நீ இப்படிதான் இருக்கணும். அப்புறம் கேளு, ஏன் வசனத்தின்படி வாழ்ந்துட்டு அப்புறம் கேளு, நான் உன்னை பெருமையா விடுறானா என்னன்னு. ஆமா, ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅದನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಮಾತ್ರ ಸಮಾಧಾನ ಇರುತ್ತದೆ. ಒಂದು ವೇಳೆ ಆ ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ನಾವು ದೇವರನ್ನು ಕೇಳಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. நீங்க கீழே விழுந்து போகாம இருக்கணும். ஒருத்தவன் உங்களை பார்த்து கேவலமா உங்களையோ குடும்பத்தையோ விரலீட்டாத இருந்து நீங்க இடறி போகாம தலை நிமிர்ந்து சமாதானமா இருக்கணும்னா வேதத்தை நேசிக்கணும். ஒருத்தவங்களுக்கும் ஒரு பைபிள் இருக்கணும். அந்த பைபிளை டெய்லி நான் சொல்றேன், 3 வேளையும் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுறோம். அதை போல இந்த பைபிளை நீங்க படிச்சு படிச்சு கேட்டு கேட்டு இதை தியானிக்க ஆரம்பிச்சா இது மனசுக்குள்ள வந்து தங்கும். இதுக்குள்ள இருக்கிற கவலைகள், பாரங்கள், அழுத்தங்கள் எல்லாம் விலகி போகும். அப்போ ஆண்டவர் அழகா வச்சிருக்காரு வழி. என் வேதத்தை யாரு நேசிக்கிறாங்க அவங்களுக்கு தான் சமாதானம் வேணும்னா, மிகுந்த சமாதானம் வேணும்னா இதை மூட்டை கட்டி ஒரு மூலையில வச்சு, சமாதானம் வேண்டாம்னா, உங்களுக்கு சமாதானமே வேண்டாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு, இதை தொடவே வேணாம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்
அல்லது எப்போ வாய்ப்பு இருக்கும் அது மட்டும் எப்படி தட்டிட்டு புடவை எடுத்து தொடச்சிட்டு ஓடியை வச்சு தொடச்சி எடுத்துடுவாங்க. இது கோபமா சொல்றேன், கொண்டு போட்டுருவாரு. நிம்மதி எடுத்துருவாரு, நிம்மதி எடுத்துருவாரு. தேவையில்லாத கஷ்டம் நஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். தேவனுக்குரியதுல நம்ம குறை வைக்க கூடாது. உலக காரியத்துல குறை இல்லாம கர்த்தர் நடத்துவார். பைபிளை தொடுறீங்களா நீங்க? நான் வருத்தத்துல நிறைய சொல்லுவேன், நீங்க நல்லா இருக்கணும்னா இந்த பைபிளை நேசிங்க, இந்த பைபிளை உள்வாங்குங்க, வசனத்தின்படி வாழுங்க. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குச்சு? எத்தனை பேருக்கு விளங்குச்சு? இல்லன்னா அவ்வளவுதான். சபையில நீங்க இந்த சபையை விட்டு 100 சபைக்கு போ, நிம்மதியா இருக்காது. இதன்படி நடந்தால்தான், இவர் சொல்றபடி கேட்டால்தான் இந்த நிறைவு, இந்த சமாதானம் இதை நீங்க அனுபவிக்க முடியும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜನರು ನಮ್ಮನ್ನು ಕೇವಲವಾಗಿ ಮಾತನಾಡದಂತೆ ಇರಲು, ನಮಗೆ ಅವಮಾನ ಮಾಡದೇ ಇರಲು ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಅಂದ್ರೆ ಸತ್ಯವೇದವನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು, ಪ್ರತಿನಿತ್ಯ ಓದುವವರಾಗಿರಬೇಕು. மூணாவது, இந்த சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கணும்னு சொன்னா அவர் வார்த்தைய நேசிக்கிறது மட்டும் இல்ல, அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன சோதனை வந்தாலும் எது வந்தாலும் விலகி போக கூடாது. யோவான் 14:27 தெரிஞ்ச வசனம் தான். ஜான் 14:27 யோவான் ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಚನ. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிறபடி நான் அதை கொடுப்பதில்லை. சொல்லுங்க, கலங்காம. அப்ப கலங்காம பயப்படாம இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? ஏன் சமாதானத்தை உங்களுக்கு உலகம் கொடுக்கிறபடி நான் கொடுக்கிறது இல்லை. நீ உலக காரியத்தை நம்பி போடாத. ஏன் சமாதானம்? இதை நீங்க பெற்று, ஆண்டவரை சொன்னார், இதை பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் நீங்க தேவ வார்த்தையில் நிலைத்திருக்க, வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், அதன்படியே நடக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு தான் இது, எனக்கு, நமக்கு. அப்புறம் இவ்வளவு மேன்மையை வச்சுக்கிட்டு நீங்க அழ வேண்டிய அவசியம்? சொல்லுங்க, கடவுள்கிட்ட கேளுங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ಶಾಂತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ, ನನ್ನಲ್ಲಿರುವಂತಹ ಶಾಂತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. ಲೋಕವು ಕೊಡುವ ರೀತಿಯಿಂದ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ, ಹೆದರದಿರಲಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಮೊದಲಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು, ಅದನ್ನು ಓದಬೇಕು, ಅದರಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. எல்லாருக்கும் ஈஸியா புரியுற அளவுக்கு சொல்லி கொடுக்கிற இந்த வார்த்தை நான் வசனத்துக்குள்ள ரொம்ப ஆழமா போய் நாம தியானிக்கிறேன். ஈஸியா மனசுக்குள்ள போகணும்னு இந்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம தப்பு செய்யும் போது இது ஞாபகத்துக்கு வரணும். அப்ப தப்பு செய்யும் போது இதை விட்டுட்டு போனா என்ன ஆகுது? நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அப்பா அம்மாவை கவனிக்கலன்னு. அது தப்பு பண்றீங்களா நல்லது பண்றீங்களா? உங்க மாமனார் மாமியார அழ வைக்கிறீங்க, உங்க அப்பா அம்மாவை கண்டுகிற அழ வைக்கிறீங்கன்னா இது கடவுளுக்கு உண்மையா இருக்கீங்களா, கீழ்ப்படியாத போறீங்களா? அப்ப ஞாபகம் வருமா வராதா? ஞாபகம் வருமா வராதா? அந்த நேரத்தில் இதை ஞாபகப்படுத்தி கொண்டு நீங்க அந்த தப்பை செய்யாம உங்க வாழ்க்கையில நல்ல சமாதானத்தை பெற வேண்டும் என்பதற்காக தான் நீங்க எல்லாம் ஈஸியா புரியுற அளவுக்கு இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ನಾವೆಲ್ಲರೂ ಸುಲಭವಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಬೋಧಕರು ಇಂಥ ಒಳ್ಳೆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ಒಂದು ವೇಳೆ ಉದಾಹರಣೆ, ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಗಣಪಡಿಸದೆ ಅತ್ತೆ ಮಾವರನ್ನು ಗಣಪಡಿಸದೆ ಇರುವಾಗ ಈ ವಾಕ್ಯಗಳು ನಮಗೆ ஞாபகಕ್ಕೆ ಬರಬೇಕು. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நிம்மதி இழந்து ஆசீர்வாதம் இழக்கிறதுக்கு இது காரணம்னு கர்த்தர் உணர்த்திக்கிட்டு இருக்காரு. உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன், நான் அடிக்கடி சொல்றேன் பாருங்க, இது வந்து முக்கியம்னு கர்த்தர் கருதுகிறார். ஆனா அதே நேரத்தில் சொல்றேன், வயசான பாட்டிங்களும் தாத்தாங்களும் வாயை அடக்கிட்டு ஒழுங்கா அதுவும் இருக்கணும். அது ஒரு புறம். ஆனா அது பேயா கூட இருக்கட்டும், நீ ஒழுங்கா அதெல்லாம் செய்யணும். எதுக்கு இது அழுத்தமா சொல்ற? நீங்க கலங்காம திகைக்காம ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் இப்ப இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்டு பின்பற்ற வேண்டும். அதுக்கு தான் எங்களுக்கு தெரியலையாண்டவரே,
தெரிஞ்சிருந்தா நான் அப்படி இருந்திருப்பேன், தெரிஞ்சுக்கிட்டு நீ பண்ணிருந்தா அநேக அடிகளும். அடி வாங்க வேணாம், ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதமா வாழுங்க. கொஞ்சம் வருமானமா இருந்தாலும் நிம்மதியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா இந்த வார்த்தையை என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯ ಇರುತ್ತದೆ, ಕಳಕೊಳ್ಳದೆ ಇರಬೇಕು, ಭಯಪಡದೆ ಇರಬೇಕಾದರೆ ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ನಾವು ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. ಒಂದು ವೇಳೆ ಆ ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ದೇವರಿಂದ ನಾವು ಪೆಟ್ಟು ತಿನ್ನುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. நாலாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தேவன் என்ன சொல்றாரோ அப்படி கேள்வியே கேட்காம கீழ்ப்படியணும். அது எப்படி? அதெல்லாம் முடியாது. அவங்கள ஒழுங்கா இருக்கு சார், இது இப்படி முடியாது. இது கீழ்ப்படுகிற குணம் இல்ல, அதெல்லாம் என்னால முடியாது. அவங்க சரியா? அவங்க முதல்ல மாறட்டும். இவங்க சரியா? இவங்க மாத்திக்கிட்டோம். அந்த பிசினஸ் இல்ல. முற்றிலும் கீழ்ப்படுதல்னா என்ன தெரியுமா? நான் மற்றவர்களை பார்க்கல, என்னை நானே மாற்றிக் கொள்ளுகிறேன். சத்தமா சொல்லுங்க. என்னையே முதலாவது மாத்திக்கிற. ஏசப்பா என்ன சொல்றாரோ அத ஒரு கேள்வி கூட கேட்காம அப்படியே சமாதானம் வேணும்னா அப்படியே கீழ்ப்படியும். ನಾಲ್ಕನೇದಾಗಿ ದೇವರು ಹೇಳುವ ಪ್ರಕಾರವೇ ನಾವು ವಿಧೇಯರಾಗಿರಬೇಕು. ಮೊದಲನೇದಾಗಿ ನನ್ನನ್ನು ನಾನೇ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಕುರಿತು ಇವರು ಸರಿನಾ ಅವರು ಸರಿನಾ ಕೇಳುವುದಕ್ಕಿಂತ ನನ್ನನ್ನು ನಾನು ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ரெண்டு உதாரணம். ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பையன். அந்த வேத பகுதி இருக்கு பாருங்க, ஜெனிசிஸ் 22:16-18. ஆதியாகமம் 22:16-18. அந்த வேத பகுதி படிச்சு பாருங்க. ஒரே ஒரு பையன், எனக்கு பலியிடுன்னு சொன்ன, எனக்கு கொண்டு போ, எனக்காக அவனை பலியிடுன்னு சொன்னா யார் கொடுப்பாங்க? ஒரே ஒரு ஆட்பிள்ளைய சாகடிக்கணும் அப்படின்னு கேட்கிறார், யார் கொடுப்பாங்க? மனசு வேதனை தானே இருக்குமா இருக்காதா? சத்தமா சொல்லுங்க, இருக்குமா இருக்காதா? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். என் ஆண்டவர் கொடுத்த பிள்ளை, என் ஆண்டவர் கேட்கிறார், அது அவருக்கே நான் கொடுத்துறேன். இதான் கீழ்ப்படிதல். உண்மையான கேட்டு கேள்வியே கிடையாது, வேற கேள்வியே இல்லை, வேற கேள்வியே இல்லை. முற்றிலும் கீழ்ப்படிதல். ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 16-18 ಓದುವಾಗ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ಮುಪ್ಪಿನ ಪ್ರಾಯದ ಮಗುವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ದೇವರು ಕೇಳುತ್ತಾರೆ, ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಒಬ್ಬ ಮಗನನ್ನು ನನಗೆ ನೀನು ಯಜ್ಞವಾಗಿ ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ಅಬ್ರಹಾಮು ಹಿಂದೆ ಮುಂದೆ ಯೋಚಿಸದೆ ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿ ಅದೇ ರೀತಿ ಮಾಡಿದರು. இப்ப அந்த ஆண்டவர் கேட்டதை கொடுத்தார். ஈசாக்க கொண்டுட்டாரா தேவன்? கொஞ்சம் எல்லாம் சத்தமா கவனிங்க. ஆண்டவர் கேட்டார், இவர் ஒரு பதிலும் சொல்லல, ஈசாக்க கொண்டு போய் கொடுத்தார். ஈசாக்க கொண்டுட்டாரா? உங்களுக்கு பைபிள் எங்க தெரியும் போது சிலருக்கு கொண்டுட்டாரா? சொல்லுங்க. அப்படி உண்மையா கீழ்ப்படிந்ததுனால்தான் உலகத்திலேயே அந்த சந்ததி ஆசீர்வதித்து வச்சிருக்காங்க. யார் அவங்க? உலகத்திலேயே ஆசீர்வதித்து வச்சிருக்காங்க. கீழ்ப்படிந்தா சமாதானம் உண்டு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும். என்ன கேட்கிறாரோ அது ஆண்டவருக்கு நாம முன்ன பின்ன யோசிக்க கூடாது. வேற கேள்வியே நமக்கு வரக்கூடாது. முழுமையா கீழ்ப்படிக்கணும். நீங்க கீழ்ப்படிந்து பாருங்க. உங்களுக்கு சந்தேகம் ஏதாவதுன்னா அந்த பைபிள் தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க. எப்படிங்க என் குடும்பம் வறுமையா இருக்கு, என் குடும்பம் அப்படி மோசமா இருக்கு, நாங்க ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்கோம், என்னன்னு தெரியல, இந்த ரகசியம் என்ன கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். பைபிளை வச்சு சொல்லுவாங்க. கீழ்ப்படிங்க, கடவுள் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க தயங்க மாட்டார். சத்தமாமே ஆமென். வாயில வரலையே, நீ எங்க இருந்து உள்ள நுழைய போது வசனம் சொல்லுங்க எல்லாரும். ஆமென். ಅಬ್ರಹಾಮನು ಯಾವುದಕ್ಕೂ ಹೆದರದೆ ತನ್ನ ಮಗುವನ್ನು ಬಲಿ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದರು. ದೇವರು ಕೊಂದು ಹಾಕಿದರ? ಇಲ್ಲ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಲೋಕದ ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ನೋಡುವಾಗ ಇಸ್ರೇಲ್ ಜನರ ಸಂತತಿಯು ಹಬ್ಬಿಕೊಂಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. நீங்க எதை நேசிக்கிறீங்களோ அது ஆண்டவர் பாதத்துல வைக்கணும். நீ அது பின்னாலே ஓடக்கூடாது. எனக்கு அதுதான் ரொம்ப ஆசை, நான் இதை ரொம்ப நேசிக்கிறேன், இதை மட்டும் நான் கடவுளுக்கு கொடுக்கவே
எதை நீங்க நேசிக்கிறீங்களோ அதை யார் பாதத்துல வைக்கணும்? சத்தமா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நல்ல நிறைவை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ரிஜெக்ட் பண்ணத கடவுள் கொடுப்போம். நாம ரிஜெக்ட் பண்றது மனுஷங்களே வேண்டாம் நடுவாங்க. காணிக்கை கொடுக்குறாங்க பாருங்க, எது பாதி பாதி கிழிஞ்சு இருக்கு. நான் அப்படி போட மாட்டேன். என் கையில இருந்ததுன்னா ஒருவேளை ஒரு 500 ரூபாய் கூட வச்சீங்களேன், இருக்கிறதுல எது புதுசு அதை எடுத்து கத்தர்கிட்ட போடுவேன். ஆனா சிலர் மஞ்சள் பூசி இருக்கும், சிலர் பாதி பாதி கிழிஞ்சு இருக்கும், கடையில வாங்கி இருக்க மாட்டாங்க. அதை கொண்டு வந்து காணிக்கையில கத்தர் பார்க்கிறாரா பார்க்கலையா? தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். அவர் கேட்டார்னா அப்படியே கொடுக்கணும். நீங்க ಆಳமா ಸಿಂಧಿங்க, ಆವಿಯಾನವರ ಕಣ್களை ತೆರೆಪಾರಾಗ. ದೇವರಿಗೆ ನಾವು ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ ಕೊಡಬೇಕು. ನಮಗೆ ಯಾವುದರ ಮೇಲೆ ತುಂಬಾ ಪ್ರೀತಿ ಇದೆಯೋ, ಆಸೆ ಇದೆಯೋ ಅದನ್ನು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಇಡಬೇಕು. ಯಾವುದು ಬೇಡವಾದದನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದಲ್ಲ, ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆತನಿಗೆ ಕೊಡುವುದಾದರೆ ಸಮಾಧಾನವಿರುತ್ತದೆ. நான் முடிக்கிறேன். இன்னும் 4 வசனம் இருக்கு, போதும் எனக்கு. இப்ப கீழ்ப்படிதலுக்கு சொல்றேன். ஆகாய் 2:9ல என்ன வார்த்தை படிச்சோம்? இவ்விடத்தில் சத்தமா எல்லாரும் தரந்து, இவ்விடத்தில் நான் சமாதானத்தை, எப்போ அந்த சமாதானத்தை கொடுத்தாரு? ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಆಗಾಯ 2:9ರಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಯಾವಾಗ ಕೊಟ್ಟರು? முதல் அதிகாரத்துல ஆண்டவருக்கு அவங்க வேலையை செய்யல. தன் வீட்டை கட்டிக்கிட்டாங்க, தன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணாங்க, தன் காரியத்துக்கு மட்டும் எல்லாம் பண்ணாங்க. ஆனா ஆலயத்துக்கு ஒண்ணு கூட கொடுக்கல. கோயில் கட்டுறோம்னா கொஞ்சம் கூட மைண்ட் வரல. பூனு ஊதி போட்டாரா, எனக்கே நீ ஆட்டம் காட்டுறியா, நான் உன்னை இப்படி எல்லாம் ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்க, விட்டுட்டாரா? எப்ப அவங்க ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சாங்களோ, எல்லாமே சொல்லுங்க, தேவ வார்த்தைய முழுமையா கேட்டு எப்போ கீழ்ப்படிய ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், இவ்விடத்தில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். நீங்க தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாத வரைக்கும் உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்ப அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த இன்னும் 4 வருஷம் அப்படின்னா உங்க வாழ்க்கையில அந்த சமாதானம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்ப தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்றைக்கே நான் என்ன ஒப்பு கொடுத்து நீங்க விரும்புகிற காரியத்தை செய்யற அப்படின்னு யார் கீழ்ப்படுகிறாங்க, அதன் பிறகு பாருங்க, அந்த இடத்தில் உங்க உள்ளமா இருக்கலாம், உங்க வீடா இருக்கலாம், உங்க சபையா இருக்கலாம், நீங்க வேலை செய்யற ஸ்தலமா இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை சமாதானத்தால் நிரப்பி நடத்த வல்லவராயிருக்கிறார். ಮುಂದಿನ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಆ ಜನರು ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಲಿಲ್ಲ, ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಲಿಲ್ಲ. ಅವರು ತನ್ನ ಸ್ವಂತ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿಯೋ ಮನೆಗಾಗಿಯೋ ಆಸ್ತಿಗಾಗಿಯೋ ಕೂಡಿಸಿಟ್ಟುಕೊಂಡರು. ಆಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಅದರ ಮೇಲೆ ಉಸಿರು ಬಿಟ್ಟೇನು ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾದರೆ ಯಾವಾಗ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅವರು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ಆಲಯ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರು, ಆಗ ಹೇಳುತ್ತಾರೆ, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವೆನು ಎಂಬುದು. ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕಾದದ್ದು, ನಾವು ಅರಿಕೆಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದೇವೆ, ದೇವರಿಗೆ ಮುಖ್ಯ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡಬೇಕು, ಪ್ರಥಮ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡಬೇಕು. ಆಗ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡಲಿದ್ದಾರೆ. மேடையிலிருந்து எவ்வளவு வார்த்தை உங்க காதுல விழுந்திருக்கு எல்லாருக்கும். நீங்க நல்லா இருக்கதானே? உன் புருஷன், பிள்ளைங்க, உன் பெற்றோர், நீங்க எல்லாம் எல்லாருக்கும் முன்னால தலை நிமிர்ந்து ஆசீர்வாதமா இருக்கணும்னு தானே கர்த்தர் பேசுறாரு. சத்தமா சொல்லுங்க. இப்ப இன்னைக்கும் சில வார்த்தை உங்க காதுல போட்டிருக்காரு. நீங்க கேட்டு விட்டுற போறீங்களா, இல்ல இந்த வார்த்தையின்படி செய்து ஆசீர்வதிக்கப்பட போறீங்களா? இப்ப அந்த 4 காரியம் சொல்லுங்க. சமாதானமா வாழ, உலகத்துல எல்லாம் வாழுறாங்க, சமாதானமாய் வாழ இதை நீங்க சொல்லும் போதே சொல்லணும். இது இல்லாவிட்டால் நான் இதை இன்னைக்கு என்ன செய்ய போறேன், வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். முதல் காரியம் சொல்லுங்க, சமாதானமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எல்லாருமே வாய்ட்டு சொல்லுங்க. வருஷத்துக்கு ஒரு முறையா எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் வருவோமா? ತೀರ್ಮಾನ பண்ணுங்க. ಅವಕಾಶ ಇರುವಾಗೆಲ್ಲ, ನಮಗೆ ಯಾವಾಗೆಲ್ಲ ದೇವರ ಸಮಯಕ್ಕೆ ಬರಬೇಕು, ಅವೆಲ್ಲ ಬರಬೇಕು, ನಾವು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. இரண்டாவது காரியம் வாய்ட்டு சொல்லுங்க, பைபிள் படிக்கிறீங்களா? பைபிளை மதிக்கிறீங்களா? உங்க காலு கீழே படுத்துகிற, உங்க கால் நீட்டுற இடத்துல உங்க பைபிளை வச்சிருக்கீங்களா? பைபிளை மதிக்கிறீங்களா? எந்த அளவுக்கு அந்த கோல்டு
அதை மட்டும் கொண்டு போய் எங்க வச்சிருக்கீங்களோ அது யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணு கடைக்கு போயிருக்கும், இல்லைன்னா வீட்டுக்குள்ள எங்க பாதுகாப்பான இந்த வேதம் பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். மழை வந்ததுன்னா இந்த பேப்பர் அங்க நனையும், ஆனா இந்த நகை நட்டுங்க எங்க இருக்கும்? இல்லை, நீங்க சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். அழிந்து போகிற காரியத்தை அவ்வளவு அலங்காரம் பண்றவங்க அழியாத வேதத்தை எவ்வளவு பத்திரமா வச்சு இந்த இருதயத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குது? இதை முக்கியப்படுத்துவீங்களா? நீங்க படுத்தி பாருங்க, அதன் பிறகு பாருங்க. ಎರಡನೇದಾಗಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿರಬೇಕು, ಗೌರವಿಸಬೇಕು. ಹಾಗಾದ್ರೆ ಪ್ರತಿನಿತ್ಯ ಅದನ್ನು ಓದಿ ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕು, ಅದನ್ನು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಬೇಕು. மூணாவது என்ன சொல்லுங்க? விசுவாசிக்கணும். அவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? எப்ப பாரு சந்தேகம், மனுஷங்க மேல பழிய போடுறது, மற்றவங்க மேல பழிய போட்டு நிம்மதியை இழக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மேல முழு விசுவாசம், சமாதானத்தை உனக்கு. சத்தமா சொல்லுங்க. அப்ப தேவ வார்த்தையை முழுமையா விசுவாசிக்கணும். விசுவாசிப்பீங்களா? இந்த வாரம் முழுவதும் நீங்க நல்லா இருக்கணும்னு எனக்கு மனசு சொல்லுது, அதனால நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தோத்திரம். ಮೂರನೇದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಲೆಯಾಗಿತ್ತು, ಅದರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಶಾಂತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. நாலாவது விஷயம், சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. யாருக்கு கீழ்ப்படியணும்? ஒரு நாள் வரும், ஐயையோ என் போதகர் சொன்னார், அவர் சொல்ல நான் என்ன செய்யல. பைபிள்ல தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, பைபிள் தெரிஞ்சவங்களை எல்லாம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும். என் போதகர் சொல்லி கொடுத்தா, திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்தா, அவர் சொல்ல நாங்க என்ன செய்யல. இன்னைக்கு இந்த நிலைமைக்கு என் பிள்ளைங்க மாறிட்டாங்க. என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, என் குடும்பம் இப்படி போயிடுச்சு. வேணுமா அது? சத்தமா சொல்லுங்க. இதிலிருந்து நீங்கள் விலகி வாழணும். போதகர் சொல் கர்த்தருடைய வார்த்தை, உங்க நன்மைக்காக தெய்வம் பேசுகிறார். கீழ்ப்படிங்க, உங்க வழியை மாத்திங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படியே நீங்க நல்ல சமாதானமா இருக்கணும் ஆசைப்படுறாரு. என் வழியை நான் மாத்திக்கணும், உங்க பழைய வழியை மாத்திக்கணும், சாட்சியா மாறணும். சொல்லிடுங்க, அவங்களையும் கேளுங்க. கடைசியா ನಾಲ್ಕನೇದಾಗಿ ನಾವು ದೇವರ ಮಾತಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ಬೋಧಕರ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಡುವಾಗ ಅದನ್ನು ಗಣಪಡಿಸಿ ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು, ಅದರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು, ಅದನ್ನು ಗೌರವಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಎಲ್ಲರೂ ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. இந்த உணர்வை அறிந்ததான தேவ மனுஷன் தான் இப்படி பாடுறாரு. இதுக்கு முன்ன பாடினவங்க, முன்ன ஆண்டவர் சொன்னார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என் சமாதானத்தை நீ பெற்று வாழணும். ஆனா தேவனுக்கு பயந்து, தேவ வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து தேவனோடு நடக்கிறவங்க நல்லா மாறிவிட வேண்டும். அவங்க சொல்லுவாங்க என்னோட சேர்ந்து, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் மகனே, எனக்கு நீரே வழி. எல்லாம் கண்ண மூடி சபையில் இருக்கிறவங்க பாடுங்க, கத்துங்க, வாயை திறந்து நல்லதை கத்துங்க. ஏசையா உம்மானன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மானன்றி எனக்கு நிம்மதி. அவர் இல்லாம நமக்கு நிம்மதி இல்லை, அவர் இல்லாம நமக்கு விடுதலை இல்லை. வாலிப தம்பி, தங்கச்சி, சகோதர சகோதரிகள், கண்ண மூடி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீரே வழி, உண்மையா உன் புருஷன் உன்னை பத்தி சாட்சி சொல்லட்டும், உன் மனைவி உன்னை பத்தி சாட்சி சொல்லட்டும், உன் பிள்ளைங்க உன்னை பத்தி சாட்சி சொல்லட்டும், உங்க அப்பா அம்மா உங்களை குறித்து சாட்சி சொல்லட்டும்.
உங்க போதகர் உங்களை குறித்து சாட்சி சொல்லட்டும். நான் நம்பும் மனித கைவிடனா, ஒரு நாள் அவர் விட மாட்டார். மனுஷங்க விட்டுருவாங்க, அவங்க சாதகமா பேசுனா கூட இருப்பாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. இப்படி சொல்லுங்க, நீங்க தான்ப்பா எங்களுக்கு. நாங்க நிறைய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா இருக்க விரும்புறோம், சும்மாவே இப்படி பண்றாங்க. என்னென்னவோ நடக்குது. நாங்க என்ன பண்ண முடியும்? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோட இருக்கிறேன், ஏன் சமாதானம் உங்களுக்கு உண்டு, என்கிட்ட வருவியா, என் வார்த்தையை பிடிச்சுக்குவியா, என் வார்த்தையை விசுவாசிப்பாயா, நான் என் வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து அர்ப்பணிப்பாயா, அப்ப என் சமாதானம் உனக்குள்ள நிலைத்திருக்கும். வலகரத்தை உயர்த்தி எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஓர வர வரதுல பரவிக தரத வரது ஓரி அந்தரத வரவதி வர 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 ஸ்ரீவர வர வித வர 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 துர வர வர வர. சொல்லுங்க, ஆவியில ஜெபம் பண்ண, அந்நிய பாஷை பேசுங்க. ஓரி அந்தரத இடத்தை விட்டு போகும்போது நீங்க நிம்மதியா போகணும். தேவ சமூகத்துக்கு வந்தவரை விட்டு போகும்போது சமாதானமா போகணும். இருக்கிற நிலையோட நீங்க போனீங்கன்னா நீங்க ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். வேற வழி இல்லையே, ஆண்டவரை விட்ட வேற வழி இல்லையே. ஆண்டவரே கொடுத்த சமயத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் இருக்கிறீர், எப்படியாயினும் நாங்க குறைந்த அறிவுள்ளவர்கள், நீங்க தான் எங்களுக்கு அறிவை புகுத்துகிறீர். பல விதத்தில் கற்றுக் கொடுங்க. இன்றைக்கும் வந்த தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. வானம் பூமி ஒழிஞ்சிடும், உங்க வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. வீண் கதைங்க ஒழிஞ்சிடும், தேவையில்லாத காரியம் போயிடும். உங்க வாயின் வார்த்தைகள் நிலைத்திருக்கும். இந்த தேவ பிள்ளைகளுக்கு புரிகிற அளவுக்கு உங்க வார்த்தையை சொல்லி கொடுத்திருக்கீங்க. இவங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், சமாதானம் பெருகட்டும், விடுதலையை அனுபவிக்கட்டும், வசனத்தின்படி உயரட்டும். சமாதானத்தை கெடுக்கிற எந்த ஒரு காரியமும் யாருக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவரே வரும், அதை தள்ளி விட்டுட்டு தேவ ஜனங்கள் தேவ சமாதானத்தோட வாழட்டும். அடுத்துள்ள வாரங்களில் எங்களை நடத்தும். துதிக மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே. கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவியாருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரும் ஏசப்பா வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆத்துமாவே ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.